கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டம சனி இருந்துட்டு இப்போ அஷ்டம சனி விலகுது. பாவம் ஒரு 5 வருடமாக தொடர்ச்சியான அடி. அதனால வாழ்க்கையில எந்த முடிவுமே எடுக்க முடியாம எல்லாத்துலயுமே குழம்பி போயிட்டு தொழில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வெளிநாடு போற யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். சனி நகர்ந்துட்டாவே இந்த பிரச்சனைலாம் பெருசா தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிரச்சனை, அதிகபட்ச பிரச்சனை கொடுக்கறது சனிதான். அவரே நகர்ந்துட்டாரு. இவ்வளவு நாள் அஷ்டம சனியை அனுபவிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. 4ஆம் ராசியான கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா எங்க திரும்பினாலும் கடகத்துக்கு வந்து இந்த தடவை சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட்டுங்கிறாங்க. கடகத்துக்கு இந்த சனி பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டம சனி இருந்துட்டு இப்போ அஷ்டம சனி விலகுது. பாவம் ஒரு 5 வருடமாக தொடர்ச்சியான அடி கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் கடந்த 2 வருடம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால வாழ்க்கையில எந்த முடிவுமே எடுக்க முடியாம எல்லாத்துலயுமே குழம்பி போயிட்டு தொழில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, மனக்குழப்பங்கள், ஒரு வாழ்க்கைன்றது என்ன ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யாருடைய உதவியுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிற கடகத்துக்கு இப்போ இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுத்துரும். இதுவரை இந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உறவுகளால, நண்பர்களால நல்ல உதவிகள் கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம். தொழில் உத்தியோகத்துல உயர்வுகள் கிடைக்குது, பதவி உயர்வுகள் கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது நீண்ட நாள் தொழில் இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லாமே. அதே நேரத்துல வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வெளிநாடு போற யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். அதனால மேக்சிமம் இப்போ ஐடில நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு இந்த டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சூப்பரான டைம் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் 12ல குரு இருக்கு, அடுத்து ஜென்ம குரு வரப்போகுது, அப்புறம் 2ல கேது இருக்கு, 8ல ராகு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான டைமா இருந்தாலும் சனி நகர்ந்துட்டாவே இந்த பிரச்சனைலாம் பெருசா தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிரச்சனை, அதிகபட்ச பிரச்சனை கொடுக்கறது சனிதான். அவரே நகர்ந்துட்டாரு. மற்ற பிளானட்டோட இவ்வளவு நாள் அஷ்டம சனியை அனுபவிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார். அவர் எப்படி நெகட்டிவான விஷயங்களை கொடுக்குறாரோ அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையும் கண்டிப்பா கொடுப்பார். அதனால சனி கொடுக்கறது வேற எந்த பிளானட்ஸாலையும் தடுக்க முடியாது. சனி செய்யக்கூடிய நல்லதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்க போகுதுங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்ல போறீங்க? கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதும், சனிக்கிழமையில பீச்சுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதும், ஐஸ்கிரீம் தானம் கொடுக்கறதும் நல்லது. பக்கத்துல பீச் இல்லாதவங்க அவங்க ஊர்ல ஆறு, குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதும் அது தானம். அது சனிக்கிழமையில பண்ணணும். சார் எல்லாருமே பக்குன்னு இருக்காங்க. சனிப்பெயர்ச்சி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது புத்தாண்டு பலன்களை விட சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு தான் இப்போ மவுஸ் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான், சனீஸ்வரனாலே பயப்படாதவங்க கூட பயப்படுறாங்க. ஜோசியம் பார்க்காதவங்க கூட இந்த 7 சனி மேல அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க சார். அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பூமியில இருந்து சனி ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி சனியோட தாக்கம் அதனாலதான் இப்போ சூரியன்லாம் மாசத்துக்கு ஒரு மாறிடுது. குரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுது. ஓகேங்களா? ஸோ மற்ற பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன்லாம் எடுத்து 45 நாள், எல்லாம் சூரியனுடைய சுக்கிரனும் புதனும் சூரியனுடைய டிராவல் ஆகும். முன்ன பின்ன 45 நாள், 25 நாள், 45 நாள் அப்படி மாறி மாறி. ஓகேங்களா? ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு பிளானட்டரி பொசிஷன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதனால லாங் டர்மா நல்லது நடக்குது, இல்லை லாங் டர்மா கெட்டது நடக்குது அப்படின்னா அது சனியால. அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 2.5 வருஷம் ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா மென்டல் ஆயிருவானா இல்லையா? ஒருத்தனுக்கு 2.5 வருஷம் எந்த பிரச்சனையும் ஹாப்பியா இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா இருக்குன்னா இன்னும் ஹாப்பியா போறான், லைஃப் லாங் டெவலப் ஆக போறான். ஆனால் ஒரு 2.5 வருஷம் கண்டினியூஸா அடி, என்ன பண்ணாலும் பிரச்சனை, மென்டல் டென்ஷன் பாதி ஒரி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஐயோ லைஃப்ல அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும், இல்லை அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், சில வளர்ச்சிகள் வேணும்ன்ட்டு.
தொடர்ச்சியா அடி விழுந்துட்டு இருக்கும்போது அதை விட்டு அவன் டைவர்ட் ஆயிடுவான். ஓகேங்களா? அப்போ அவன் மைண்ட் செட் மாறணும். இல்ல ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்டிப்பா 2.5 வருஷமா பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கை ஆயிடுறான். ஓகேங்களா? இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த சனி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா அது மினிமம் 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரே நாள் பிரச்சனை பண்ணும், அது அவனுக்கு அந்த 2.5 வருஷத்துல பிரச்சனையே கொண்டு போய் விடும். அதுதான் சனியோட எஃபெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மாதிரி அந்த அதனுடைய காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப சனி பகவான் வந்து அடிக்க மட்டும்தான் செய்வாரு, இது கொடுக்க மாட்டாங்க. இல்ல சனி பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இப்ப 7.5 சனினா 7.5 வருஷம் கண்டினியூஸா, அஷ்டம சனினா 2.5 வருஷம் இருக்கிறதுலே ஜென்ம சனியும் அஷ்டம சனி தான் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியா கொடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த சனியுடைய இது வந்து இந்த 2 இடத்துல இருக்கும்போது நெகட்டிவ் அதிகமா இருக்கும். அதுவே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனுடைய திசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியோ இல்ல ஜென்ம சனி, 7.5 சனி இதெல்லாம் நடந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப்ல வந்து டெவலப் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அஷ்டம சனி 7.5 சனின்னு வந்தா பயந்துடக்கூடாது. முதல்ல ஜாதகம் பார்த்தா சரி. அதே நேரத்துல 3, 6, 11 சனி வருது அப்படின்னா அது ஃபுல்லா சக்சஸ் தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 3, 6, 11 ஒருத்தருக்கு ஜாதகப்படி கோட்சாரப்படி சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த பீரியட் ஃபுல்லா உங்களுக்கு பெரிய சக்சஸா இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் ஆவாங்க, மிகப்பெரிய அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அதனாலதான் இந்த சனியை வந்து பார்த்தாவே எல்லாரும் நெகட்டிவ் பெருசா இருக்குதுன்றதுக்காக தான் பயப்படுறோம். இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துறாதா அப்படின்றதுக்காக தான். நீதிமான் அப்படின்னு சொல்றாங்களா சார்? சனி வந்து ஒரு வகையில நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் வேலைக்காரன் இப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிமான்னு சொன்னாலும் நம்மளை மந்தப்படுத்துறது அவர் தான் படுத்துறாரு. மந்தமும் படுத்திட்டு எனக்கு நீதியும் கொடுப்பேன்னா அது எப்படி சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. சனி வந்து கர்மகாரகன். கர்மம்ன்றது வந்து கர்மம்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீ செய்த வினைகள், ஓகேங்களா, அதுக்கான பலன்கள் ஒண்ணு. 2வது உனக்கான தொழில் நிர்ணயித்த சனிதான். ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த தொழில் இவன் பண்ணா, இந்த தொழில் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருந்தாலும் சனி வந்து மெயின். ஓகேங்களா? அவன் கர்ம காரகன் அப்படின்றதுனால. சோ நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மந்த புத்தி அது வந்து அதனுடைய கேரக்டர்ல ஒண்ணு. சனி 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 பலமா இருந்துச்சுன்னா அவன் தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பான், ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பான், பயங்கரமா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் மைண்ட். ஓகே, சனி வீக்கா இருக்கும் போது அது மந்தத்தன்மை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முன்னேற்றம் தாமதமா இருக்கும். சனி வந்து லக்ன தொடர்பு வந்தா முன்னேற்றம் தாமதமா இருக்கும். ஏன்னா டைவர்ஷன்ஸ் அதிகமா வரலாம் மேபி லைஃப்ல. ஓகேங்களா? ஏன் அதுனா அவர் வந்து உடல் ஊனமுற்றவர் சனி. அவர் வந்து கால் பிரச்சனை இருக்குது. சோ அதனால வந்து அதுதான் நம்ம மந்தன்னு சொல்றோம். ஓகேங்களா? சனி வந்து பலமா இருந்தா இப்போ மகர ராசிக்காரன் கும்ப ராசிக்காரன் சனி லக்னத்துல கூட மந்தமா இருக்கானா அப்படிலாம் கிடையாது. அது சனியோட எல்லா கிரகங்களும் மந்தப்படுத்தும் ஒருத்தர. எல்லா கிரகங்களும் சனி மாதிரி சனியோட கேவலமா கெடுதல் பண்ற கிரகம் எல்லாம் உண்டு. குரு வந்து ஒருத்தருக்கு பகையா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல என்னதான் பண்ணாலும் லைஃப்ல முன்னேறாங்க, லைஃபே காலி. ஓகேங்களா? சனி வச்சு நம்ம பயமுறுத்திட்டாங்க எல்லா ஜோசியர்கள். சனி வந்து நல்லது, அந்த ஒரு தெளிவுக்காக சனி வந்து நல்லது சூப்பரா செய்வார். சனி வந்து ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு யோகம் கொடுக்குற நிலைமையில இருந்துட்டாருன்னா, சனி 11ல இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்துல அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 40, 45 வயசுக்கு மேல அவங்க வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள், ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் வந்து நெகட்டிவான கேரக்டர். ஹிட்லர் சூப்பரான, அவரோட ஜாதகம் வந்து அவ்வளவு சூப்பரான ஜாதகம். ஹிட்லர் வந்து மத்தவங்க வந்து இப்போ அதாவது வந்து அமெரிக்காரங்க வந்து அவனுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாம் அவன் கெட்டவன் தான் அப்படின்னு மாதிரி ஹிட்லர் இது பண்ணிட்டாங்க. ஹிட்லர் வந்து ரொம்ப நல்ல பயங்கரமான ஜாதகம் அமைப்புடையவர். அவரோட ஜாதகத்துல சனி. அதே மாதிரி சதாம் ஹுசேன் ரொம்ப நல்ல ஆளு, நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆனா அவரை வந்து நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய காந்தியோட ஜாதகம் எடுத்துங்க, இது சுபாஷ் சந்திர போஸோட ஜாதகம் எடுத்துங்க, இது ராஜீவ்காந்தி ஜாதகம், இந்திரா காந்தி ஜாதகம், காமராஜர் ஜாதகம், அறிஞர் அண்ணா ஜாதகம், கலைஞரோட ஜாதகம், இவரு எம்ஜிஆரோட ஜாதகம். எம்ஜிஆர் வந்து கும்பலக்னம்.
ஸோ இவங்களை இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், ஓகேங்களா, இவங்க எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்து எல்லாத்துலயுமே சனி பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ சனி பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் ஜனநாயகம் அப்படின்றது சனி பகவான். ஓகேவா, மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையணும்னா சனி பலமா இருக்கணும். ஆனா சனி மட்டும் பலமா இருந்தாதான் பிரச்சனை. ஓகேங்களா, சனி மட்டும் பலமா இருந்து முதல்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பின்னாடி பெரிய ஆள் ஆவாங்க. ஓகேங்களா, என்ன சனி பலமா இருந்தா சோதனைகள் அதிகமா இருக்கும். சோதனைகளை தாண்டி அதற்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனைகள் வரும்.